கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தரவில்லை. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அழிந்து போகக்கூடியது. கொஞ்ச நேரம் சமாதானம் இருந்தது போல இருக்கும், ஆனால் அது மறைந்து போகும். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது. அது நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் தங்கியிருக்கும். எந்த பயமோ கலக்கமோ நமக்கு இருக்காது. இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது? ஏனென்றால் நம்முடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணும்போது நம்முடைய இருதயம் சமாதானத்தினால் நிறைந்து காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, சமாதானத்தை நமக்கு அவர் வைத்து போயிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் நமக்கு தரவில்லை. தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களிலே சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? இருதயத்திலே பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லையாம். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை? ஏனென்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்வதினாலே அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, நம் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, உண்மையாய் வாழும்போது, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய குடும்பத்திலே பரிபூரண சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிறோமா? அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவரை பின்பற்றுகிறோமா? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் வேதத்தை நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நேசிக்கிறார்களோ, அவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறார்களோ, வேத வசனத்தை நேசிக்கிறார்களோ, அந்த குடும்பங்களிலே சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை நேசிக்கிறோமா? நம்முடைய வீடுகளிலே வேதத்தை நாம் வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எந்த குடும்பத்திலெல்லாம் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, முதலாவது கர்த்தரை தேடுகிறார்களோ, அந்த குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்கிற அந்த நிரந்தரமான சமாதானம் இருக்கும். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த உலக காரியங்களை, உலக சிற்றின்பங்களை நேசிக்காதபடிக்கு கர்த்தர் மீது வாஞ்சியோடு இருக்க வேண்டும். அவர் கொடுக்கிற வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 81ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வழியிலே நடக்கும்போது நலமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யாருடைய ஜனமாய் இருக்கிறோம்?
கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோமா அல்லது அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவருடைய ஜனங்களாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அவருடைய வழியிலே நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவருடைய வழியிலே நடக்கும்போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே போய் நாம் சமாதானத்தை தேடுவோம் என்றால் நமக்கு கிடைக்காது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே தங்கியிருக்கும் போது நிரந்தரமான சமாதானம் நமக்கு உண்டு. அவருடைய வார்த்தைகளை நேசிக்கும் போது மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்போம். வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேத வசனங்களை நேசிப்போம். இரவும் பகலும் தியானிப்போம். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நிரந்தரமான அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழாதபடிக்கு, இந்த உலக காரியங்களை வெறுத்து உலகத்திலே போய் சமாதானத்தை தேடாமல் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு பரிபூரண சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்னும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீணான செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க. உடைய சுகமாக்கு கரும் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் தரித்திர நிலைமையில வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். கடன் பிரச்சனைகளை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்க. கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகள் எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வெளியேறட்டும். ரீபா கபா ரா ரபா லகா தூராபா ரபா ரீபா ரபா ரஹந்தோரோ ரிஷா தராபா. என் தேவன் ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நிதிரையை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படிய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.